எலெக்ஷன் வருது. மகளிர் உரிமை தொகைங்கிற பேர்ல காசை போட்டு விட்டாங்கன்னா 3ஆம் மாசம் 4ஆம் மாசமோ மக்கள் அதை ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. அதனால இந்த எலெக்ஷனுக்கு அந்த காசை தடுக்கணும் நம்ம. மக்களுக்கு அதை போய் சேர விடாம, அந்த நலத்திட்டங்களை சேர விடாம தடுக்கணும். நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா அவரு அங்கே வேற விதமா யோசிச்சுட்டு இருக்காரு. அதைத்தான் நானும் சொல்றேன். அவர் எப்படி யோசிச்சிருக்காருன்னு நீங்களே பாருங்க. ஃப்ரீயான கிரிமினல் மைண்டா இருப்பாரு போல. ஒரு தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 3000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். என்னங்க இப்படி ஆயிப்போச்சு? இப்ப நம்ம எப்படி போய் தேர்தலை சந்திக்கிறது? வேற வழியே இல்லை. இதுக்கு நம்மளும் ஆதரவு தெரிவிச்சுதான் போடணும். இல்லைன்னா நம்மளை போட்டுருவாங்க எலெக்ஷன் சமயத்துல. கிரிமினலுக்கெல்லாம் கிரிமினலா இருப்பார் போல அவரு.